வணக்கம். செல்வகுமாரின் சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை உலக தமிழர்களுக்கானது. 2025 மார்ச் 13 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை இந்திய நேரப்படி அதிகாலை 4 மணிக்கு பதிவு செய்யப்படுகிறது. முதலிலே அமெரிக்காவை பார்ப்போம். அமெரிக்காவிலே கலிபோர்னியா மாகாணத்தில் அடுத்த காற்று சுழற்சி மழைப்பிடிவை தொடங்கி இருக்கிறது. கலிபோர்னியா மாகாணம் மட்டுமல்ல, அதற்கு வடக்கு இருக்கக்கூடிய ஆர்கன் மற்றும் அதன் ஒட்டியிருக்கூடிய வாஷிங்டன், அதாவது பசிபிக் பெருங்கடலை ஒட்டியிருக்கூடிய வாஷிங்டன் எனப்படக்கூடிய மாகாணத்தில் மழைப்பொழிவை தொடக்கி இருக்கிறது. போர்ட்லேண்ட் மற்றும் அதற்கு இருக்கக்கூடிய மெட்ஃபோர்ட், ரீனோ மற்றும் சான் ஜோஸ் பகுதிகளில் மழைப்பொழிவு. கலிபோர்னியா மாகாணத்தில், அதாவது சான் பிரான்சிஸ்கோவில் கனமழை பொழிவை கொடுத்து வருகிறது. உள்ளே போய் நிலச்சரிவை ஏற்படுத்தும் வகையில் மழைப்பொழிவு முன்னேறி வருகிறது. இப்படித்தான் ஒன்றன் பின் ஒன்றாக அமெரிக்க மாகாணங்களுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும் என்று சொல்லிக் கொண்டே இருந்தோம். இந்த மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய காற்று சுழற்சி மத்திய மாகாணங்கள் வழியாக தெற்கு மாகாணங்கள், தென்கிழக்கு மாகாணங்களுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். மேலும் ஒரு காற்று சுழற்சி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்தது, அதாவது டெக்சாஸ் மாகாணத்தோட லூசியானா மாகாணத்தின் எல்லையோரத்தில் கனமழை பொழிவை கொடுத்து வருகிறது. அதாவது ஹூஸ்டனுக்கும் அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய அலெக்சாண்ட்ரியா பகுதிக்கும் இடையில கடுமையான ஒரு இடி, ஒரு வரலாறு காணாத இடின்னு தான் சொல்லணும். இடி மின்னல் கண் பார்வையை பாதிக்கும் அளவிற்கு இடி மின்னல் காணப்படுகிறது அங்கே. அதாவது லூஃப்கின் பகுதியில் மையமாக வைத்து லூஃப்கின் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதி எல்லாமே இந்த இடிமழை அப்படியே தென் கிழக்கு திசை நோக்கி நகர்ந்து அலெக்சாண்டரியா, அதாவது லூசியானா மாகாணத்துக்குள் நுழைந்து அதே போல் ஒரு கண் பார்வையை, அதாவது பார்க்க கூடாது என்பதற்காக தான் இந்த எச்சரிக்கை. அதாவது இடி மின்னல் எச்சரிக்கைக்காக இந்த முன்னறிவிப்பு. இது அப்படியே லூசியானா மாகாணம் வழியாக தொடர்ந்து அது மிசிசிப்பி மாகாணத்தின் தெற்கு பகுதி வழியாக, அதாவது நியூ ஆர்லைன்ஸ் வழியாக இந்த இடிமழை மேகங்கள் மெக்சிகோ வளைகுடா பகுதிக்குள் இறங்கும். தொடர்ந்து அது அப்படியே புளோரிடா வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. மேலும் அடுத்தடுத்த நாட்களில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த இடிமழை மேகம் தொடர்ந்து அமெரிக்காவிற்கு ஒன்றன் பின் ஒன்றாக கனடாவிலிருந்து பனிப்புயலாகவும், பசிபிக் பெருங்கடலிருந்து கலிபோர்னியா வழியாக ஒரு இடிமழை பொழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காற்று சுழற்சி மழை கொடுக்கக்கூடிய மழை நிகழ்வாகவும் வரும். அதன் அடிப்படையில் ஒன்றன் பின் ஒன்றாக வரும் நிகழ்வு வரக்கூடிய 15ஆம் தேதி வாக்கில் ஒரு வலுவான நிகழ்வாக உருவெடுத்து 16, 17 தேதி வாக்கில் மத்திய மாகாணங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. அதாவது இண்டியானா மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாகாணங்களுக்கு எல்லாமே மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. அப்படியே கிழக்கே வந்து ஜார்ஜியா மற்றும் சவுத் கரோலினா, மேலும் மேற்கு வெர்ஜீனியா மற்றும் பென்சில்வேனியா பகுதிகளுக்கும் நியூயார்க்குக்கும் வரக்கூடிய 15ஆம் தேதிக்கு பிறகு மழைப்பொழிவை கொடுத்து 15க்கு பிறகு வரக்கூடிய மழைப்பொழிவு புளோரிடா, அதாவது டம்பா பகுதிக்கும், புளோரிடா, ஜார்ஜியா, அதே போல சவுத் கரோலினா, நார்த் கரோலினா, வெர்ஜீனியா மற்றும் பென்சில்வேனியா, நியூயார்க் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கனடா பகுதி வரைக்கும், ஒட்டாவா, டொரண்டோ வரைக்கும், அதையும் தாண்டி கனடா பகுதி வரைக்கும் நிறைய மழைப்பொழிவை கொடுப்பதற்கு 15, 16 தேதிகளில் வாய்ப்பு இருக்கிறது. அது அப்படியே 17ஆம் தேதிக்கு பிறகு அட்லாண்டிக் பெருங்கடலில் இறங்கி ஒரு பனிப்புயல் என்பது மழை புயலாக மாறி, பிறகு கடல் சுழற்சியாக மாறி, பிறகு அது அட்லாண்டிக் பெருங்கடலை இறங்கி அது ஐரோப்பிய கண்டத்தை நோக்கி, ஐரோப்பிய நாடுகளை நோக்கி நகர இருக்கிறது. அதன் அடிப்படையில் ஐரோப்பிய நாடுகளுக்கு வரக்கூடிய நாள்கள்ல அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுதே, அதாவது போர்ச்சுகல், ஸ்பெயின் போன்ற நாடுகளுக்கு, அதாவது ஆப்பிரிக்காவோட வடக்கு பகுதியில் கூடிய மொராக்கோ மற்றும் அல்ஜீரியா, இங்கெல்லாம் அல்ஜீரியாவோட அந்த மத்திய தரைக்கடல் பகுதி,
போர்ச்சுகல், ஸ்பெயினுக்கு மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது, பிரான்சுக்கும் மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. தொடர்ந்து அது இத்தாலிக்கு வழியாக மழைப்பொழிவை கொடுத்து வரக்கூடிய 14, 15 தேதிகளில் இத்தாலி மற்றும் அப்படியே கிரீஸ் வழியாக மேற்கத்திய இடையூறாக, அதாவது வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸாக அது ரோமானியா மற்றும் கிரீஸ் மற்றும் பல்கேரியா வழியாக, துருக்கி வழியாக, சிரியா, ஈராக், ஈரான் மற்றும் அப்படியே ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் வழியாக இமயமலை பகுதிக்கு வரும். இமயமலை பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒன்றன் பின் ஒன்றாக மேற்கத்திய இடையூறு வந்து மழைப்பொழிவை கொடுப்பது உங்களுக்கெல்லாம் அறிந்ததே. அதன் அடிப்படையில் தற்பொழுது 13ஆம் தேதி வாக்கில் இமயமலையோட காஷ்மீர் பகுதியில் தற்பொழுது பனிப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது. குழு, மணாலி மற்றும் உத்தரகாண்ட் வரைக்கும் மழைப்பொழிவை கொடுத்து வருகிற நிலையில அது இமயமலையின் ஒட்டுமொத்த அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் பனிப்பொழிவு, பனி உருக செய்யும் மழைப்பொழிவையும் கொடுத்து வருகிறது. தொடர்ந்து 13, 14 இன்றைக்கும் நாளைக்கும் மழைப்பொழிவை கொடுத்து, இன்றைக்கு நாளைக்கு மட்டும் இல்லை, ஒரு 3 நாட்களுக்கு ஒரு மழைப்பொழிவை கொடுத்து 13, 14, 15 வரை மழைப்பொழிவை கொடுத்து 16ஆம் தேதி விலகி அடுத்த மேற்கத்திய இடையூறாக வரக்கூடிய 20ஆம் தேதி வாக்கில் அடுத்த மேற்கத்திய இடையூறு அடைய 21, 22, 23 தேதிகளில் அடுத்த மழைப்பொழிவை கொடுக்கும். இப்படி மேற்கத்திய இடையூறுகள் இமயமலையின் காஷ்மீர், உத்தரகாண்ட் வரை தொடங்கி அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் இமயமலையில அது பனிப்பொழிவுடன் இணைந்த மழைப்பொழிவை கொடுக்கும். இப்படியே மாத இறுதியில் ஒன்று, இப்படியே 10 நாட்களுக்கு ஒரு முறை என்று சொல்வதை விட வாரம் ஒன்று என்று சொல்லும் அளவிற்கு அடுத்தடுத்த மேற்கத்திய இடையூறு இமயமலைக்கு வந்து கொண்டேதான் இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் இந்த மத்திய தரைக்கடல் பகுதியை வழியாக வருவது இல்லாமல் மேலும் இங்கிலாந்து, அதாவது UK, யுனைடெட் கிங்டம், அயர்லாந்து போன்ற பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய காற்று சுழற்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக அங்கும் வரை இருக்கிறது. வந்து மழைப்பொழிவை கொடுக்கும், பனிப்பொழிவையும் குளிரையும் கொடுக்கும். இது எல்லாமே இந்த நேரத்தில் தொடர்ந்து அவர்கள் பழகி போன ஒன்றாகத்தான் இருக்கும். பெரும் புயல் வாய்ப்பு இல்லை. அதே போல ஆப்பிரிக்காவை பார்ப்போம், ஆப்பிரிக்க நாடு, தென் அமெரிக்க நாடுகளை பார்ப்போம். மன்னிக்கவும், தென் அமெரிக்க நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பெருமழை பொழிந்து வருகிறது. கோடை மழை தான், கோடை மழையே கனமழையாக மாத கணக்கில் பொழிந்து கொண்டிருக்கிறது. இதுல பருவமழையாக, அதாவது அர்ஜென்டினா பகுதிகளில் கனமழை பொழிவாக பொழிந்து வருகிறது. பருவமழையாக, அதாவது அர்ஜென்டினாவோட பகுதி மற்றும் உருகுவே மற்றும் பராகுவே போன்ற பகுதியெல்லாம் கனமழை பொழிவு, அங்கே மழைக்காலம் இப்பொழுது. ஆனால் வடக்கு ஆப்பிரிக்கா பகுதிகளில், அதாவது பிரேசில் மற்றும் ஈக்குவடார், கொலம்பியா போன்ற பகுதிகளில், பெரு போன்ற பகுதிகளில் கோடை மழையே, பொலிவியா போன்ற பகுதியெல்லாம் கோடை மழையே கனமாக கொடுத்து வருகிறது. பிரேசில்லாம் கோடை மழையே கனமாக கொடுத்து வருகிறது. ஆக இந்த நிலை தொடரும். இது நம்ம தொடர்ந்து அறிவித்துக் கொண்டிருக்கிறதா, தொடரும். இப்பொழுதைக்கு விலகுவதற்கு வாய்ப்பில்லை. கனமழை பொழிவு தென் அமெரிக்க நாடுகள், அறிவிக்கப்பட்ட நாடுகள் மட்டுமே அதிக மழைப்பொழிவு. அடுத்தபடியா ஆப்பிரிக்காவை பார்ப்போம். ஆப்பிரிக்காவில் ஏற்கனவே மடகாஸ்கரை ஒரு புயல் தாக்கியது. வடக்கு மடகாஸ்கரை தாக்கி அது மொசாம்பிக்கை தாக்கியது என்று நேற்றெல்லாம் சொன்னோம். மொசாம்பிக்கு போய் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது. மொசாம்பிக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி இன்றைக்கு மொசாம்பிக்கில் இருந்து தரையிலிருந்து கடலில் இறங்க போகிறது. இன்றைக்கு மொசாம்பிக்கை விட்டு கடலில் இறங்கி நாளை வெள்ளிக்கிழமை 14ஆம் தேதி மடகாஸ்கரோட ஒட்டுமொத்த பகுதியும் மழைப்பொழிவு, ஒட்டுமொத்த பகுதிக்கும் மழைப்பொழிவை கொடுக்க போகுது. இந்த மடகாஸ்கர் பகுதியில் கரை கடக்கும் இடம்னு பார்த்தீங்கன்னா தெற்கு மடகாஸ்கர். அது 14ஆம் தேதி கரை கடக்க தொடங்கி, 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கரை கடக்க தொடங்கி 15ஆம் தேதி முற்றிலுமாக கரை கடந்து 16ஆம் தேதி விலகும். 16ஆம் தேதி விலகினாலும் அது மொரீசியஸ் மற்றும் ரீயூனியன் பகுதிகளுக்கு மழைப்பொழிவை ஏற்படுத்தும். ஆனால் காற்று பாதிப்பு இல்லை. மொரீசியஸ் ரீயூனியன் பகுதி இருக்கும் இடத்துக்கு போகாது. மொரீசியஸ் ரீயூனியன் பகுதிக்கு தெற்கே பயணிக்கும். அதாவது மடகாஸ்கரோட தெற்கு பகுதி வழியாக ஒட்டுமொத்த மடகாஸ்கருக்கு மழைப்பொழிவை கொடுத்து விட்டு அப்படியே 16ஆம் தேதி வாக்கில் மடகாஸ்கரை விட்டு கடலில் இறங்கி மொரீசியஸ் மற்றும் ரீயூனியனுக்கு மழைப்பொழிவை மட்டும் கொடுத்து விட்டு அப்படியே விலகி செல்லும். அது மட்டும் இல்லை, இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த ஆப்பிரிக்க நாடுகளில் மழைக்காலம் தொடங்கி இருக்கு. ஏற்கனவே வெப்பச்சலன மழைப்பொழிவு தொடங்கி ஆப்பிரிக்கா நாடுகளில் பல இடங்களில் மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. இதன் அடிப்படையில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா
அதாவது ஏற்கனவே டான்சானியாவிற்கு தெற்கே மழைப்பொழிவு கொடுத்தது. இப்போ 9ஆம் தேதியிலிருந்து உகாண்டா உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அதன் அடிப்படையில் உகாண்டாவிற்கு ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கி இருக்கு. ஏரி பகுதியில், விக்டோரியா ஏரி பகுதியில் மழைப்பொழிவு, உகாண்டாவிற்கு அண்டர்கூட ருவாண்டா மற்றும் ஒட்டுமொத்த அந்த உகாண்டா சுற்றுவட்டார சுற்றிலும் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே மழைப்பொழிவு. ஏற்கனவே அது காங்கோ நாடுகளுக்கு, இந்த காங்கோ அதாவது ரிபப்ளிக் ஆஃப் காங்கோவுக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுத்து வந்த நிலையில இப்பொழுது உகாண்டாவின் கோடை காலம் முடிவடைந்து கோடை மழைப்பொழிவு, கோடை காலத்தை தொடர்கிற நிலையில கோடை மழை தீவிரமடைந்திருக்கிறது. இப்போ விக்டோரியா ஏரியில மழைப்பொழிவு கண்டிப்பாக தினசரி இருக்கும். அப்பப்போ அதாவது கம்பாலாவிற்கு எட்டி பிடிக்கும். பெரும்பாலும் மழைப்பொழிவு அதிகாலை நேரத்திலையும் மாலை இரவு நேரத்திலையும் கம்பாலாவிற்கு மழைப்பொழிவு கொடுக்கும். அதன் அடிப்படையில் வரக்கூடிய நாட்களில் எல்லா நாளும் மழை வாய்ப்பு இருக்கு. ஒரு நாள் தூறல் சாரலோட போகும், ஒரு நாள் லேசான மழையோட போகும், ஒரு நாள் மிதமான மழை போகும். ஆனால் ஏரிக்குள் கனமழை இருக்கிறது. இதுதான் நம்முடைய ஆய்வறிக்கை. அதாவது உகாண்டாவிற்கு தொடர்ந்து ஆப்பிரிக்க நாடுகளுக்கு மழை காலம் தீவிரமடைய போகிறது. ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இதுவரைக்கும் தெற்கு ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்காவோட தெற்கு பகுதியில் மழை இல்லாமல் வடக்கு பகுதியில் பெய்து கொண்டிருந்தது. இனிமேல் வடக்கு பகுதிக்கும் மழை இல்லாமல் படிப்படியாக உகாண்டாவை ஒட்டியிருக்கூடிய ஆப்பிரிக்க நாடுகளுக்கு, கென்யா, டான்சானியா, உகாண்டா மற்றும் சவுத் சூடான், எத்தியோப்பியா மற்றும் சோமாலியா, சூடான் போன்ற பகுதிகளுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். இனிமேல் பெருமழை இப்பொழுதைக்கு பாதிக்கும் மழை இல்லைன்னா கூட இல்லாத மழை, வெயில் விலகி மழைக்காலமாக இடிமழை பொழிவாக கொடுக்க தொடங்கும். இதமான வெப்பம் இருக்கும். இனிமேல் பெருவெப்பம் இருக்காது, இதமான வெப்பம் இருக்கும். அடுத்தபடியாக அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் இப்படி மடகாஸ்கர் பகுதிக்கு வந்து கொண்டிருந்த நிலையில மடகாஸ்கர் பகுதிக்கு அதாவது பெரிய அளவிலே பாதிக்கும் காற்று சுழற்சி இப்ப இல்லை என்றது. இப்போ தாக்கக்கூடியது மட்டும்தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உடனடியா இல்லாவிட்டாலும் மழை வானிலை தொடர்ந்து கொண்டிருக்கும். சாதாரண காற்று சுழற்சிகள் வந்து மழைப்பொழிவை கொடுக்கும். 19, 20 தேதிகளில் மீண்டும் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் பாதிப்பு இல்லாத மழைப்பொழிவாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு ஒட்டுமொத்த மடகாஸ்கருக்கும் பாதிக்கக்கூடிய மழைப்பொழிவாக இருக்கும். அடுத்தபடியாக ஆஸ்திரேலியாவை பார்ப்போம். ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு புயல் ஒன்று கரை கடந்தது ஞாபகம் இருக்கலாம், நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. அதாவது பிரிஸ்பேன் நகரில் கரை கடந்து ஹாஃப் கார்பர் வழியாக சிட்னி வழியாக போணுச்சு. அது முற்றிலுமாக செயலிழந்து போச்சு. இப்போ இந்தோனேஷியாவிற்கும் ஆஸ்திரேலியாவுக்கு இடையில 2 புயல் உருவாக போகுதுங்க. இந்தோனேஷியாவிற்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய கடற்பகுதியில் காரணம் 32 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்கு. இப்போ அந்த இடத்துல உருவாகி எங்கே மழை பொழிவு தரப்போகுதுன்னா ஒட்டுமொத்த வடக்கு ஆஸ்திரேலியா எல்லாமே மழை பொழிவை தரப்போகுது. அந்த வடக்கு ஆஸ்திரேலியாவோட எல்லா எல்லை பகுதிகளில் மழை பொழிவை கண்டிப்பாக தரும். கடலோர பகுதி கண்டிப்பாக வரக்கூடிய 16ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை அதிகரிக்கும். 16 விட 17 மழை கூடும், 17 விட 18 மழை கூடும், 18 விட 19 மழை கூடும். அதாவது குயின்லாந்து பகுதியெல்லாம் கனமழை காத்திருக்கிறது. 20, 21, 22 எல்லாம் கரையோரத்தில் மட்டும்தான், பெரிதாக உள்ளே வந்து மழைப்பொழிவை கொடுத்துறாது. அதாவது உருவாகும் நேரத்தில் மழைப்பொழிவை தொடங்கினாலும் மாத இறுதியில வலுவான நிகழ்வாக மாறிவிடுங்க. 25க்கு மேல 26, 27, 28 ஆஸ்திரேலியாவுக்கு 2 வேறு புயல்கள் குயின்லாந்து ஒன்று தாக்கும். அதாவது நார்த்தன் டெரிட்டோரியை ஒன்று தாக்கும், குயின்லாந்து ஒன்று தாக்கும். 2 இருக்கு. குறைந்தபட்சம் 1வது இருக்கிறது ஆஸ்திரேலியாவின் வடக்கு பகுதிக்கு ஒரு புயல் இந்த மாத இறுதி நாட்கள்ல. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் கோடை மழை வலுவாக பெய்து கொண்டிருக்கிறது. இந்தோனேஷியாவில் எல்லா தீவுகளிலுமே பெய்து கொண்டிருக்கு. புருனேலையும் பெய்யுது. சிங்கப்பூர், மலேசியாவிற்கும் அப்பப்போ மழை பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். சிங்கப்பூர், மலேசியாவிற்கு மழையும் இருக்கும், வெயிலும் இருக்கும், குளிரும் இருக்கும். இரவுல குளிரா இருக்கும், பகல்ல காலையில வெயில் அடிக்கும், திடீர்னு மதியத்தில் ஒரு மழை பொழிவை கொடுக்கும். இப்படிப்பட்ட வானிலை சிங்கப்பூர், மலேசியாவிற்கு இருந்து கொண்டே இருக்கும். கோடை மழை இந்த ஆண்டு கூடுதலாக இருக்கிறது என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிற நிலையில கண்டிப்பாக சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, இந்தோனேஷியாவிற்கு கோடை மழை மார்ச் மாதத்துல கூடுதலாக இருக்கும். மார்ச்சை விட ஏப்ரலையும் கூடுதலாக இருக்கும். நிகழ்வானது சிங்கப்பூர், மலேசியா வழியாக தான் சித்திரை மாதத்துல தமிழ்நாட்டுக்கு வர இருக்கிறது. ஆகையினால சித்திரையில பங்குனி இறுதி நாட்கள்ல சித்திரையிலையும் சிங்கப்பூர், மலேசியாவிற்கு மழை வாய்ப்பு அதிகம், மழை வாய்ப்பு, கனமழை வாய்ப்பெல்லாம் இருக்கிறது. வெப்பமும் இருக்கும், மழையும் இருக்கும், கோடை மழையாக கொடுக்கும். தொடர்ந்து ஆய்வறிக்கையுடன் இணைந்திருங்கள், திட்டமிட்ட பணி செய்திடுங்கள். நன்றி.